டெய்லியும் சில சத்தம் நம்முடைய காதுல கேக்குது. ஒண்ணு, தேவ சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ரெண்டாவது, பேயினுடைய சத்தத்தையும் நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே, எனக்கு கிடைத்தது பரிசுத்த ஆவியா அல்லது அசுத்த ஆவியா? நிறைய பேர் குழப்பம். என் அன்பிற்குரிய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றணுமா? அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5வது அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எப்படி பிடிக்கணுமா? நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தங்கவிழ்த்து செய்யக்கூடாது, எடுத்தங்கவிழ்த்து பேசக்கூடாது. பகுத்தறியணுமா? பகுத்தறியணும். எதை பகுத்தறியணுன்றதுக்காக 2 காரியத்தை சொல்றேன். டெய்லியும் சில சத்தம் நம்முடைய காதில் கேட்குது. ஒன்று, தேவ சத்தத்தை நம்ம கேட்குறோம். ரெண்டாவது, பேயினுடைய சத்தத்தையும் நம்ம கேட்குறோம். ஹலோ, என்ன பாருங்க பார்க்கலாம். யாருடைய சத்தத்தை கேட்குறோம்? தேவ சத்தத்தையும் கேட்குறோம், பேயினுடைய சத்தத்தையும் கேட்குறோம். சில நேரத்தில் பேயே தேவ சத்தத்தை போல பேசுமா? ஏவலிடத்துல பேய் பேசிச்சு. ஒரு பேய் மாதிரியா பேசிச்சு? பேய் மாதிரியா பேசிச்சு? எப்படி பேசிச்சு? கடவுளை மாதிரியே பேசிச்சான். என்ன பேசிச்சு? இதை நீ சாப்பிட்டால் நீ தேவர்களை போல ஆவாய். இன்னைக்கு இந்த வார்த்தையை தான் நிறைய பேர் நேசிக்கிறாங்க. உன் திறமைன்னா தெரியுமா? உன் அழகுன்னா தெரியுமா? உன் பவர்னா தெரியுமா? நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ அல்டிமேட்டு. உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இந்த இடத்துலலாம் முடங்கி போயிட்டாத. உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு, உனக்கு பெரிய சான்சஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. கடைசியில் கொண்டு போய் மதிப்பற்ற இடத்திலே உடைத்து நிர்மூலமாக்கி எல்லாவற்றிற்கும் ஏங்கி நிற்கக்கூடிய நிலைக்கு பிசாசு கொண்டு போய் தள்ளிடுவான். பிசாசு கொண்டு போய் தள்ளிடுவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இந்த பிரச்சனை இருக்குதுங்க. நான் காண்ற தரிசனம் அது கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனமா அல்லது பேய் என் விசுவாசத்தை கலைப்பதற்கு கொடுத்த தரிசனமா? நான் கேட்கிற சத்தம் அது தெய்வத்தினுடைய சத்தமா அல்லது என் விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணுகிறதற்கு பேய் பேசுகிற சத்தமா? நான் கேட்கிற தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையா அல்லது மாம்சம் அல்லது பேய் பேசுகிற வார்த்தையா? இதை சரியாய் பகுத்தறிந்து விட்டால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒரு காலமும் ஒருத்தனும் தொட முடியாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு மேன்மேலும் சகல ஜாதிகளை காட்டிலும் பெரியவனாய் மாறுவாய். கையை தட்டி நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்திலும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் ஆண்டவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். நீ மேலாகிட்டு திருப்பியும் கீழாகுவேன் என்று சொல்லல. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசீர்வாதம் தடம் புரண்டு. என்ன காரணம்? நீ கேட்பது யாருடைய சத்தத்தை? யாருடைய சத்தத்தின்படி நடக்கிறாய்? எந்த சத்தம் உன்னை கைட் பண்ணிட்டு இருக்குது? விசுவாசிகள் பகுத்தறியணுமா? பேசுகிற அந்நிய பாஷைகள் அது தேவனோடு கூட பேசுகிற அந்நிய பாஷையா அல்லது உன்னுடைய இருதயத்தை கொலைப்பாதைகளைப் போல கெடுத்து போடுகிற பாஷையா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்க. அவர் ஒரு மனிதனை நிரப்பினால் அந்த மனிதனிடத்திலே நல்ல வித்தியாசங்களை உன்னால பார்க்க முடியும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா? நல்ல கவனிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினால் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும். என்னுடைய பேச்சில, என்னுடைய செயல்களில, என்னுடைய நடக்கையில, என்னை சுற்றி இருக்கிற காரியங்களில நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடியும். அது பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலாக இருந்தால். சில நேரத்தில் வேஷம் மாறி அந்நிய ஆவிகள் அதுதான் நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமா? அவரை கொண்டு பற்பல பாஷைகளை நீங்கள் பேசுகிறீர்களா? அவரால் நீங்கள் நடத்தப்படுகிறீர்களா? அவர்தான் உங்களை போதிக்கிறாரா? தயவு செய்து சொல்கிறேன், காலம் பொல்லாதது. ஒரு போர்வைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கக்கூடியது யார் என்பதை நிதானிக்கக்கூடிய அறிவு வேணுமா? ஜெபிக்கிற போது கேட்கணும், ஆண்டவரே எனக்கு கிடைத்தது பரிசுத்த ஆவியா அல்லது அசுத்த ஆவியா? என்ன நடத்திட்டு இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரா அசுத்த ஆவியா? எனக்குள்ள இருக்கிறது என் ராஜாவினுடைய வல்லமையா அல்லது அந்நிய நுகத்தடியா? நிறைய பேர் நிறைய குழப்பம், பேசுகிற அந்நிய பாஷைகளிலே குழப்பம், கேட்கிற தீர்க்க தரிசனத்திலே குழப்பம், கேட்கிற செய்தியில குழப்பம், பாடுற பாட்டில் ஆராதனைகளிலே குழப்பம். அந்த ஆராதனையில் வந்து நிற்கிற போதே அந்த நடத்துதலை பார்க்கிற அறிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகணும். இனி யாரால் நடத்தப்படுகிறாய்? இந்த இடத்துல எப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் இருக்கிறது? இந்த இடத்துல படுத்த எப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உண்டாக்குகிறார்? நான் பாடுகிற போது, நான் துதிக்கிற போது, நான் செபிக்கிற போது ஆவியானுடைய அசைவாடுதலை என்னால உணர முடியுதா? யோசிக்கணும். நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு மார்த்தடிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகள், வேதம் சொல்லுது, கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களை கூட வஞ்சிக்குமா? யாரை வஞ்சிக்குமா? இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உங்களை கூட வஞ்சிக்க கூடுமா? நீங்க மார்த்தட்டிக்காதீங்க. நான் ஒரு நல்ல சபையில் இருக்கிறேன், எனக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்குது, நான் பயங்கரமா நல்லா இருக்கிறேன் அப்படி நினைக்காத. கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்களா? தயவு செய்து சொல்றேன், உன்னுடைய பிளேஸை நீ உறுதி பண்ணிக்கணும். உன் பிளேஸை நீ முடிவு கரெக்ட் பண்ணிக்கணும். ஆண்டவர் அழகா சொல்றாரு, பகுத்தறிய வரம் உனக்கு வேணும். நீ கேட்கிற சத்தியம், நீ கேட்கிற தீர்க்க தரிசனம், நீ கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை, நீ நிரம்பக்கூடிய அந்நிய பாஷைகள் யார் உனக்கு கொடுக்கிறது? அது உண்மையாவே ஆவியானவர் இடைப்பட்டு எனக்குள் கொடுக்கிறார். நான் சொல்றேங்க, ஒரே ஊற்றிலிருந்து 2 விதமான தண்ணீர் வராது. ஒரு பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நீ நிரப்பப்பட்டிருந்தானாக்கா அதனுடைய கனிகளினால் அறிவீர்கள். அந்த கனிகள் சரியில்லைனாக்கா உனக்குள்ள இருக்கிறது மிஸ்டேக்கு. அது ஆவியானவர் கிடையாது, அது ஆவியானவருடைய நடத்துதல் கிடையாது. இப்பயே கண்டுபிடிச்சுக்கோ, அல்லனா பெரிய பள்ளத்தில் கொண்டு போய் தள்ளிட்டு போயிடுவான். எழும்ப முடியாது. உன்னுடைய உடல் நலிந்து, உன்னுடைய ஆசீர்வாதம் நலிந்து, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் நலிந்து, உன்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாமே உடைக்கப்படுவதற்கு முன்பதாக கண் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கண் திறக்கப்படணும். வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், சகோதரர்களை பார்த்து சொல்றேன், பகுத்தறிந்து நடப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்லி புரிய வைக்க நினைக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ராஜா அவளை பார்த்து நீ பயப்படாதே காண்கிறது என்ன என்று கேட்டான். என்ன பாருங்க, நல்லா பாருங்க. படிக்கிறவங்க மட்டும் பைபிள் படிங்க, மற்றவங்க யாரும் அந்த சத்தத்தை மட்டும் கவனிங்க. படிங்க.
நீ காண்கிறது என்ன என்று நீ கேட்டான். காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்களுக்குள் பூமிக்குள் இருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்றாள். சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். என்னவென்று சவுல் கேட்கிறான். அதற்கு அவள் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதுள்ள மனுஷனை பார்க்கிறேன். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று நிதானிக்கிறான். தரைமட்ட முககுனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, இப்ப பாருங்க, குறி சொல்லுகிற ஆவி சாமுவேலா மாறி அவ பேசுறா. சவுலை பார்த்து சாமுவேல் சொல்றாரு, படிங்க பார்க்கலாம். நீர் என்னை எழும்பி வர பண்ணி கலைத்தது என்ன என்று கேட்டான். என்னை கலைத்தது என்ன என்று கேட்டார். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளினாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையில் இருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஒரு குறி சொல்லுகிற ஆவியினிடத்திலிருந்து சாமுவேல் எழும்பி வந்து நடக்க போகிற காரியத்தை எல்லாம் ஒன்று விடாம அழகா சொல்றாரு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், வந்தது சாமுவேலா? சவுல் சொல்றானே நீ சாமுவேல் தான். நல்ல கவனிக்கணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களுடைய நிலைகளை வைத்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? சவுல் தப்பா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியத்தை சொல்லுகிற போது சவுல் வந்துட்டு அந்த குறி சொல்லுகிற பெண்ணிடத்தில் சொல்றான், நீ பயப்படாத, நீ எதை பார்க்கிறன்றா. அப்ப அவ முதல் காரியத்தை உண்மை சொல்றா பாருங்க. தேவர்கள் பூமியில் இருந்து எங்கிருந்து எழும்பி வராங்களா? தேவர்கள் எங்கிருந்து எழும்பி வருவாங்க? எங்கிருந்து எழும்பி வருவாங்க? தேவர்கள் எங்கிருந்து வரமாட்டாங்க. பூமியில் என்ன இருக்கு? பூமி எதற்கு அடையாளம்? பாதாளத்திற்கு அடையாளம். அவ சொல்ற முதல் பொய் பாருங்க. அந்த குறி சொல்லுகிற ஆவி என்னத்தான் வசனத்தை பிரசங்கித்தாலும் அந்த 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 இடத்திலேயே நிறைய மைமலங்கள் இருக்குது பாருங்க. அந்த ஆவி அப்படியே வந்து சாமுவேல் பேசுகிற மாதிரியே சட்ட திட்டங்களை எல்லாம் கரெக்டாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவ சொல்கிற முதல் பொய் யாரால புரிஞ்சிக்க முடியல? சாமுவேலால் புரிஞ்சிக்க முடியல. சவுலால் புரிஞ்சிக்க முடியல. ஏன் முடியலனாக்கா அவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் விலகி நின்றதினாலே அவனால் பகுத்தறிய முடியலை. அப்போ முதல் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவ சொல்றா, தேவர்கள் பூமிக்குள் இருந்து எழும்பி வர பார்க்கிறேன். ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது போய் என்ன கேட்டீங்கன்னாக்கா சாமுவேல் சொல்றானா, நீ என்னுடைய தூக்கத்தை கலைத்தது என்ன? யார் தூங்குவா? அந்த இடத்துல ஓயாமல் ஆண்டுடைய நாமத்தை பரிசுத்தர் 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 என்று பாடிக்கொண்டிருப்பார்கள். அவங்க அங்க தூக்கம் கிடையாது. அப்ப இவள் ரெண்டாவது போய் என்ன சொல்றா, என் தூக்கத்தை கலைத்தது என்ன?
அடுத்தது கடைசியாக சொல்கிறா, கடைசியாக சாமுவேல் மாதிரி பேசுகிறா. என்ன பேசுகிறன்னாக்கா, நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள். இந்த குறி சொல்லுகிற ஆவி எங்கே இருக்குது? பாதாளத்தில் இருக்குது. சவுளுடைய குமாரர்கள் மரித்து எங்கே இருப்பாங்க? ஏன் இருப்பாங்க? கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். ஆண்டவருடைய சொற்படி கேட்க மறந்தார்கள். லேவியராகமத்தில் சொல்லுது, வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்தை வாசிக்கிற போது, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் சொல்றாரு, குறி சொல்லுகிறவர்களை நாடாதிருங்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடாதிருங்கள். வீடு கிழக்கில் கட்டலாமா, மேற்கில் கட்டலாமா, வாசல் எப்படி வைக்கலாம், இது எப்படி வைக்கலாம், அது எப்படி வைக்கலாம், நெவர். கர்த்தர் உனக்கு என்ன செய்திருக்கிறாரோ அதுதான் உனக்கு உண்டான அடையாளமா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு கூட ஒன்றையும் கூட்டவும் வேண்டாம், ஒன்றையும் குறைக்கவும் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவரா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, எக்காரணத்தை கொண்டும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் குறி சொல்லுகிற ஆவிகளை தேடி, ஜோசியக்காரனை தேடி, சும்மா டைம் போல என் பிள்ளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு போய் கையை நீட்டி பார்த்துடாத. சாபம் வரும். உன் வீட்டுக்குள்ள அந்நிய நுகத்தடிகளை சேர்க்காத. உன் வீட்டுக்குள்ள சாபம் வரும். வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றார், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் கர்த்தர் சேர்த்து வருகிறாராம். அப்போ உன் வீட்டுக்குள்ள இன்னதான் வரணுன்றது ஒரு வரமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்ற, தேவையில்லாதவர்களை உன் கூடாரத்தில் உன் வாசலுக்குள்ள கொண்டு வராத. அது உனக்கு பிணைப்பை உண்டாக்குமா? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் திரும்ப 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 சொல்றேன், நாள் பார்க்கிறவர்களா இருக்காதீங்க, ஜோசியம் பார்க்கிறவர்களா இருக்காதீங்க, நட்சத்திரம் பார்க்கிறவங்களா இருக்காதீங்க, இன்னும் ஜாதியை பார்க்கிறவங்களா, இன்னும் சூழ்நிலைகளை பார்க்கிறவங்களா இருக்காதீங்க. எனக்கு ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குறி சொல்றாவி சொல்லுது, நாளைக்கு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் மரித்து என் கூட இருப்பீங்க. அந்த ஆவி எங்க இருக்கு? செத்து போன ஆவி எங்க இருக்குது? பாதாளத்தில் இருக்குது. சவுலை பார்த்து அப்பயே ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க, நீயும் சாவ, நீயும் பாதாளத்துக்கு தான் வருவ. அப்பயாவது அந்த மனுஷனுக்கு உணர்வு தேவையில்லை. வசனம் இவ்வளவு அழகா சொல்லுது. நீ எப்ப ஒரு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை தேடி ஓடுனியோ அப்பவே உனக்கு உண்டானதை எழுதி விட்டாருங்க. பக்கத்தில் இருக்க கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரையிலும் தெரியாம ஜோசியக்காரங்கிட்ட கையை கொடுத்துருந்தேன்னாக்கா, கிளி ஜோசியக்காரங்கிட்ட கையை கொடுத்துருந்தேன்னாக்கா, என்ன மன்னியம் ஆண்டவரே, நாள் பார்த்து நான் ஏதாவது செய்திருந்தேன்னாக்கா. அது நம்ம ஆளுங்களாம் பயங்கர டெக்னிக்கலானவங்க. ஐயா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லுங்க ஐயா, நான் ரொம்ப பார்க்கலான்னு சொல்கிறப்போ, ஐயா வியாழக்கிழமை ஃப்ரீயாக இருக்கா பாருங்க, எனக்கு அப்படியே சொல்லிவிட்டு எனக்கு அப்படியே ஒரு க்ளூ கொடுப்பாங்க. அப்படியே ஒரு அம்மேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா புதன்கிழமை பாருங்கள், ஏன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இதை விட்டால் வேறு நாளே கிடையாது. ஒரு நல்ல ஒரு திருமணத்தை சனிக்கிழமை வைக்கணும். வசனம் சொல்லுதா இல்லையா? ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு ஆகாதென்று தள்ளின நீ தள்ளி ஆண்டவர் தள்ளல, சனிக்கிழமைய மூளைக்கு தலைகளை கர்த்தர் மாற்றணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு சனிக்கிழமை கெட்ட நாள், ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு சனிக்கிழமை நல்ல நாள், அவனுக்கு அந்த நாள்லாம் கிடையாதான். அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நாள் பார்க்குறதெல்லாம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், விட்டுருங்க. அது மாதிரி கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்கன்னாக்கா கிறிஸ்தவங்க மாதிரி நடந்துக்குங்க. நிறைய பேருடைய இந்த ஃபங்க்ஷன் நேரத்துலலாம் பார்த்து நான் பயங்கர கன்றாவியாக இருக்குது.
அதில் வேற நம்மளை வேற கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திட்டு என்னை படாத பாடுபடுத்துவாங்க. நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக வந்து நிற்பேன். பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு என் முகத்தை நல்லா மாற்றிக்க. 1000 இருந்து நான் ஒரு மனுஷன் தானே. அந்த இடத்துல பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா நானும் எவ்வளோ மேனேஜ் பண்ணுவேன். சிரிக்கிற மாதிரி சிரிப்பேன், எவ்வளோ நேரம் சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறது. என்னை அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறேன், நீங்களும் துரோகம் பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டு இருக்கிற நானும் துரோகம் பண்ணுறேன். உண்மைதானே? நீ செய்கிற தப்பால் என் தலைக்கு மேலே சாபம் வருது. நான் செய்ய கட்டி கூட அது எனக்கு சாபமாக தான் வருது. அதனால் தயவுசெய்து சொல்கிறேங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி குயிட்டாக நடங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி ராஜாத்தி மாதிரி நடங்க, ராஜாக்களை போல நடங்க. அந்நிய நுகத்தடிகளை ஒரு காலமும் கொண்டு வராதீங்க. அவன் பண்ணுறான், அவன் செய்கிறான், அவன் நடக்கிறான், அவன் இருக்கிறான். அந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறாரு, இந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறாரு. பாஸ்டர் அந்த பாஸ்டர் கருப்பு கலர் சட்டை போட்டிருக்கிறாரு, அந்த பாஸ்டர் ஷூ போட்டு தான் மேடையில் நிற்கிறாரு. எங்கள் பாஸ்டர் ஷூ போட்டு நின்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எங்கள் பாஸ்டர் கருப்பு கலர் கோட்டு போட்டு போனால் எப்படி இருக்கும் தெரியுமா? கன்றவியாக இருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க நான் உங்களை பார்த்து நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு உடையிலேயே உன்னால் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வர முடியலனாக்கா உன்னுடைய ஆவிக்குரிய சரீரத்தில் எப்படிங்க சீர்திருத்தங்களை உள்ளார கொண்டு வர முடியும்? எப்படி கொண்டு வர முடியும்? அவர் உனக்காக ஏதாவது பேலன்ஸ் வச்சாரா? தன் ஜீவனை கடைசி அந்த ஜீவன் அந்த சரீரத்தில் இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் ஃபுல்லாக வடிந்து போகிற வரையிலும் அவர் உன்னை ரட்சின்னு தான் சொன்னார். மறைச்சி வச்சுக்கலங்க அவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சவுலால் பகுத்தறிய முடியல. அந்த சத்தத்தை கேட்டவனால் என்ன பண்ண முடியல? இது என்ன ஆவின்றது அவனால் புலப்பட வைக்க முடியல. நான் என்ன ஆவி கிட்ட பேசுறேன்? எந்த தீர்க்கதரிசி கிட்ட பேசுறேன்னா? செத்த ஆவி கிட்ட பேசுறேன்னா? அந்நிய நுகத்தடியோடு கூட பேசிட்டு இருக்கிறேன்னா? இல்லை எனக்கு உண்டான ஒரு தேவ மனுஷங்கிட்ட பேசுறேன்றது சவுலுக்கு தெரியல. அதனால்தான் அவனுடைய பட்டயத்தை கொண்டு அவனே குத்திட்டு செத்தானா. எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனால தான் உலக மனுஷன் சொன்னால் உன்னுடைய பிறப்பு ஒரு சகாப்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய இறப்பு மிகப்பெரிய ஒரு சகாப்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வசனம் அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த குறி சொல்லுகிற பெண் எழுப்பின ஆவி சவுலுடைய, அது சாமுவேலுடைய ஆவி அல்ல, சாமுவேலுடைய ஆவி அல்ல, அது ஒரு மரித்த ஆவி. சாமுவேலுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பேசுகிற பேச்செல்லாம் பாருங்களேன், எப்படி அந்த நடந்த சப்ஜெக்ட் எல்லாம் எவ்வளோ டீப்பாக சொல்லுது பாருங்க. நீ பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ணுகிற போது தேவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்காமல் மீறி போனது என்ன? இதெல்லாம் உண்மை தானே? அது பேசுறது நம்ப வைக்கிறதுக்கு 2 வார்த்தை உள்ள உடுது பாருங்க. உண்மையாவே அவருடைய சொல்படி கேளாமல் போனதில்லை கர்த்தர் உன்னை தள்ளிவிட்டார். அது சொல்ல கட்டி நம்பி இருக்காது. இடையில வசனத்தை விடு தள்ளுவாங்க நம்ம ஆளுங்க. இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதை. இந்த இடத்துல கூட உங்க பாஸ்டரே பேசினா கூட சரி, இது கடவுளுடைய வார்த்தையான்றது நிதானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யாரும் யாருக்கு இது கிடையாதுங்க. உங்க ஊழியக்காரனே பேசினா கூட சரி, என்ன பண்ணணுமா? நிதானிக்கணும். இது கர்த்தருடைய வார்த்தையா? நிதானிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரியம், அந்த சத்தத்தை நிதானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். 2வது காரியம் வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் காதல் கேட்பதும் தீர விசாரிப்பதே மெய். எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. பூர்வ காலத்து வழி எது என்பதை விசாரித்து
நீயா ஒரு வழியில் போயிடாத, நீயா ஒரு பாதையில் நடந்துடாத. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு பிரச்சனைக்குரிய நேரத்தில் உன்னை பிசாசு அட்ராக்ட் பண்ணுவான். உன்னை தப்பு தப்பான இடத்துல அப்படியே செழுமை இருப்பதை போல, கொழுமை இருப்பதை போல உன்னை கவர்ச்சிகரமாக கொண்டு போவான். எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு, சமபூமி அனைத்தையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். போதுங்க. இந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாமோடு கூட லோத்து இருக்கக்கூடாது என்பது உண்மை. ஆனால் அந்த லோத்து அந்த வழியை எப்படி தேர்ந்தெடுக்கிறானா, நல்ல கவனி, எப்படி தேர்ந்தெடுக்கிறானா, சமபூமியா இருக்கு, செல்வ செழிப்பா இருக்கு, பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்ட்டு நல்லா பார்த்துட்டு ஓடுறேன்னா, அங்கே போனால் அங்கே எப்படி இருக்குது, முரட்டாட்டம் பிடித்த ஜனங்கள். எப்படிப்பட்ட ஜனங்களை லோத்து பார்க்காம பாதுகாப்பாக இருந்தானோ, ஆசீர்வாதமாக இருந்தானோ, அவ்வளவு நாள் எந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நன்மைகளை அவன் பாதுகாத்தானோ, அதை எல்லாவற்றையும் இழக்கிற ஒரு கூட்டத்தை அவன் தெரிந்து கொண்டான். பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கைப்பிடி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலமும் சூழ்நிலைகளை கொண்டு இது எனக்குண்டான வழிதான் என்பதை நிதானிக்காதீங்க, பகுத்தறியுங்கள். சில வழிகள், பாதைகள் இடறுவதை போல தோன்றும், முடிவிலே அது உன்னை மதுரமாக்கும். சில பாதைகள் நன்மையானதை போல தோன்றும், முடிவிலே அது கசப்புள்ளவைகளாய் மாற பண்ணும். எத்தனை பேர் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க? அப்போ நாம தெரிந்து கொள்ளக்கூடியவைகள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, தேவன் எனக்கு வைத்திருக்கிற பாதை எது? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, மனிதனுக்கு செம்மையாய், என்ன வார்த்தைங்க அது? இந்த இடத்துல இருக்கிற உனக்கும் எனக்கும் ஒரு பாதை செம்மையா தெரியுமா? ஆனால் அதனுடைய முடிவு எப்படி இருக்குமா? மரண வழியாக இருக்குமா? மரண வழியாக இருக்குமா? நான் ஜாக்கிரதை, என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், உன் கண்களுக்கு இன்பமாய் தோன்றுகிறவைகளுக்கு மேலே இச்சியாத. இப்படி போனால் நான் நல்லா ஆயிடுவேன். 30 வெள்ளி காசை ஒருத்தன் வாங்கிட்டு இயேசுவை காட்டி கொடுத்துட்டு சந்தோஷமாக போகிறான். அவன் மனசில் நிறைய கனவு இருக்குது, இதை வச்சு நான் பெரிய ஆளாயிடுவேன்டான். கடைசியில் நாண்டு கொண்டு செத்தானா. இதுக்காக ஆண்டவர் உன்னை பிரித்து எடுத்தாரு, இதற்காக அவருடைய இரத்தத்தை உனக்கு மேலே சிந்தினாரு, இதற்காக தெரிந்து கொண்டப்பட்டவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தாரு, இதற்காக ஊழியத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார், இதற்காகவா இந்த நிழலை உனக்கு கொடுத்தாரு, இதற்காகவா இந்த உபதேசத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு, இதற்காக இந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு, இதற்காக இந்த ஊழிய அழைப்பை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரு. நீ உடைஞ்சி போறதுக்கா? நீ ஒன்றும் இல்லாமல் போறதுக்கா? உன்னுடைய வாழ்க்கை நஷ்டப்படுவதற்கா உனக்கு இந்த தீமையை கர்த்தர் செய்தாரு? இல்லையே. நீ நல்லா இருக்கணுங்க, நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ உயர்த்தப்படணும். அதுதான் கர்த்தருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதா. தயவு சொல்றேன், தேவையில்லாததெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாதீங்க, தேவையில்லாத ஆலோசனை எல்லாம் கேட்காதீங்க. பார்க்கறது எல்லாமே உன்னை சந்தோஷப்படுத்திடாது, பார்க்கறது எல்லாமே உன் பண்டக சாலையை நிரப்பிடாது, பார்க்கறது எல்லாவற்றையும் வைத்து நீ பெரிய ஆளாயிட முடியாது. தரித்திரத்தின் பாதையில் நடந்த போது முதல் எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுங்க. பர்ச்சேசிங் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சது.
ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே நைட்டு இப்படி படுத்துட்டு யோசிக்கிறேன், ஆஹா இந்த வேலையில் 1 மாதம் செய்தனாக்கா இத்தனை கடனை நான் அடைச்சிடுவேன். அது டெய்லியும் 1 கிலோ பர்ச்சேஸ் பண்ணால் 10 காசு கமிஷன். அப்போது 2000 10 காசு கமிஷன். அப்போது பயங்கர ஆர்வம். அந்த ஷெட்டாக ஒரு சிந்தாதிரிப்பேட்டையில் இறக்குமதி நிறைய இருக்கும், எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அதில் ஒரு சூப்பர்வைசராக இருந்தேன். நான் ஓடுவேன், ஆர்டர் எடுக்கிறதுக்கு ஓடுவேன். என்னை கொண்டு போய் விட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். யாருக்கும் அதை கொடுக்க விட மாட்டேன். வரும்போது டெய்லியும் ஒரு பெரிய ஏறா ஒரு 4 கூட, அந்த பெரிய ஏறா கூட கணக்கு பண்ணிட்டேன். இந்த எறா வித்தனாக்கு பெரிய அளவில் எல்லாம் நல்லா போயின்னு இருந்தது. பயங்கர டெவலப்மெண்ட்டு. ஒரே 1 மாதத்தில் அந்த எறா கம்பெனியே மூடிட்டாங்க. நான் நினச்சேன் இந்த ஊழியங்களெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, எறா கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு பெரிய ஒரு ஆளாயிடலாம் அப்படி நினச்சேன். ஒரே மாதத்தில் இழுத்து மூடிட்டாங்க. ஒரே மாதத்தில் இழுத்து மூட்டாங்க. அற்பமாய் தெரிந்த இந்த ஊழியம்தான் இன்றைக்கு என்னுடைய பார்வைக்கு மேன்மையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கிருபை. இன்னைக்கு இந்த நிழலுடைய அருமை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இந்த ஜீவ தண்ணீருடைய அருமை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இதனுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாளை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார். நிச்சயமா சொல்றேன். அன்னைக்கு ஊழியம் எனக்கு பெருசா தெரியல. சபை ஊழியத்திற்கு மேல் எனக்கு கவனம் கிடையாது. முதல்ல குடும்பமா 5 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. எனக்கு அதிலெல்லாம் விருப்பம் கிடையாது. நான் ஸ்ரீபெரும்புதூர் ஒரு சர்ச்சில் போயிட்டு செய்தி கொடுக்க போயிட்டேன். இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படி நினைச்சேன். என் கண்களுக்கு முன்னாடி எது அற்பமாக இருந்ததோ அதையெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு மகிமையாய் கர்த்தர் மாற பண்ணினார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையாய் கர்த்தர் மாற பண்ணினார். நான் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. உங்க பாதைகளை அற்பமா நினைக்காதீங்க. ஆண்டவர் காட்டக்கூடிய வழிலாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குன்னு நினைக்காதீங்க. கரடு முரடானதா இருக்கும், இடுக்கமான பாதையா இருக்கும், குறுகின பாதையா இருக்கும். அந்த பாதையில தான் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில தான் கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில தான் வரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில தான் ஐக்கியத்தை வச்சிருக்கிறாரு, சுகத்தை வச்சிருக்கிறாரு, பலத்தை வச்சிருக்கிறாரு, மேன்மையை வச்சிருக்கிறாரு. எத்தனையோ பெரிய சபைகள் எல்லாம் முன்னாடி எல்லாம் கிடக்குதுங்க. ஒரு சந்துக்குள்ள ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொண்டு வந்து இந்த ஊழியத்தை கட்ட வச்சிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா? ஆண்டவருக்கு ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சில நேரங்கள் ஆண்டவர் காட்டுற வழியில் ரொம்ப அற்பமாக இருக்கும், ஆனால் அதுதான் மகிமையாக இருக்கும். நீ இதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம், இதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். கண்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு. ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை சரியாக கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. சங்கீதம் 32:8 வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து. என்ன வார்த்தைங்க இது? அவர் சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு. இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். ஒரு நேரத்தில் வழி தெரியாததுனால திசை மாறி போனேன். உனக்குண்டான ஆசீர்வாதத்தெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாம போராடிட்டு இருந்தேன். ஆனா எப்ப இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உனக்கு மேலே சிந்தப்பட்டு அவருக்கு பிள்ளையாகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தாரோ அப்பவே உன் கரத்தை பிடித்து கர்த்தர் உன்னை நடத்த ஆரம்பித்து விட்டார். உன்னை கைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு வழியை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு சரியான பாதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இனி எங்கேயுமே நீ சிக்கி திணறக்கூடாதபடி உன்னை கரெக்டாக கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முதல் காரியம், நான் என் காதில் கேட்குற சத்தம் அது தெய்வத்தினுடைய சத்தமா அல்லது பேயினுடைய சத்தமா?
ரெண்டாவது காரியம், நான் போகிற பாதை சரியானதா அல்லது தவறானதா கரெக்டாக நிதானிக்க அறிந்து கொண்டால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.